வசனம் சொல்கிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று. அல்லேலூயா. அதாவது வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாவங்கள் உண்டு. இவன் எப்பொழுதும் இந்த மாதிரி தவறு செய்கிறவன் தான், இவன் இப்படியோ எப்பொழுதும் இது மாதிரி பாவம் செய்கிறவன் தான், இவன் நியாய தீர்ப்புக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, சிலவன் பாவம் செய்வானே தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு அந்த பாவம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குமாம். அல்லேலூயா. அதனால தான் டெய்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த நல் மனசாட்சி சேதப்பட்டு விடும். இந்த நல் மனசாட்சி இருந்தாதான் விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும், மனுஷனுக்கு முன்பாக தைரியமா இயேசு பத்தி பேச முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த நல் மனசாட்சி போச்சு அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, மக்களுக்கு முன்பாகவும் பேச முடியாது. அல்லேலூயா. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட நம்ம பாவம் எது செஞ்சாலும் தெரியாம தப்பு தவறா ஏதாவது பண்ணியிருந்தாலும், ஆண்டவரே இதை மன்னித்து விடுங்க, இது மாதிரி செஞ்சுட்டேன், இனிமே நான் அதை திருத்திக்கிறேன் நம்ம சொல்லிடணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்கிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு வெளியராக போகிறது. அல்லேலூயா. அது போல எது சொல்றார் பவுலு? சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமா இருக்கும். சிலருங்க ரொம்ப நன்மை செய்கிறவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நற்கிரியைகள் அவங்கள பார்த்துனே சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது பண்றாங்க, இவங்களுக்கு நல்லா இருக்கணும், இவங்க லைஃப்ல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அல்லேலூயா. அது கண்டிப்பா அவங்களுக்கு நடக்கும். 2வது, சிலருடைய நற்கிரியைகள் வெளியே தெரியாம இருக்கலாம், அதுவும் மறைந்திருக்க மாட்டாது, அதுவும் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்திலும் பலன் கிடைக்கும், வரப்போற நித்திய வாழ்க்கையிலும் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தேவர்களே, எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. அதனால அவர் லைஃப்ல, அவர் கையில நம்ம லைஃபை ஒப்பு கொடுத்து விடும். நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது, நாம் எல்லாரும் தவறு செய்தவர்கள் தான். பாவம் செய்தவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதே மாதிரி பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நற்கிரியைக்கான பலனும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.